நீ கிரேஸ் மேடம் நம்ம ஸ்பேஸ்க்கு வந்து பேசுவாங்கல்ல அவங்க. சாரி கிரேஸ் மேடம் போய் பாத்திருக்காங்க அண்ணனை வரேன்னாங்க சாயங்காலமா ஸ்பேஸ்க்கு. நீங்க போய் பாத்திருக்காங்க. சொல்லுங்க சாம். தேவி மேல ஏத்துங்க அத. இல்ல டோல்டு நீ ஏன் ஏத்து டோல்டு? உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிட்டாயா இவங்க எல்லாத்துக்குமே. சரவணன் அண்ணாதுரை வேற ஏதோ போட்டு வச்சிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு கைச்சாம. இது ராயல் என்ஃபீல்டு அது தமிழ்நாட்டை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளில போயிருக்குன்னு புலம்பிட்டு கிடக்குறானுங்க. இவனுங்களே எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருப்போம். இப்ப என்ன வந்து 5 நாள்ல டீல் பேசி எல்லாம் போயிடுச்சா? இல்ல அவனுங்க அந்த நியூஸ் வந்து மே 7ஆம் தேதியே வந்துருச்சா. இவனுங்க ஆட்சியிலேயே அது வெளியே போயிடுச்சு. சீரியஸா சொல்றேன், இந்த ஆளு என்னதான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வேலை பார்த்தாரு. சும்மா ஃபயர் விட்டானுங்க. எல்லா கம்பெனியும் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. எனக்கு போச்சு. சொல்லுங்க என்னதான் இவங்க பிரச்சனை? அது ஏப்ரல் மாசமே போயிடுச்சுங்க. அது அபிஷியல் வந்து நம்ம எலெக்ஷன் நடந்த முன்னாடி நாளா இல்ல அடுத்த நாளோ அது அபிஷியல் நியூஸ் வந்துச்சு. அதுக்கெல்லாம் இதெல்லாம் பற்றி பொறுப்பாக முடியும்னு தெரியல. அதெல்லாம் போன வருஷமே போன வருஷமே போக வேண்டியது. அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, ஒரு சில இது வந்து லீகல் இது கிளியரன்ஸ் வந்து இவங்க பண்ணி தரலன்னு சொல்றாங்க. அது சின்ன நிர்வாக கோளாறுல போயிருக்குதா தகவல் வருது. ஆனா ஃபுல்லா தெரில இது சொல்றது. அது ஃபுல் இது வந்து அங்க போய் அவங்க ஷிப்மெண்ட் செட் பண்ண பிறகுதான் அவங்களோட இது செட் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வரும் ஏன் போச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல இவனு ஆமதத்துல தெரிஞ்சது கொத்தடி முழுக்கு எவனுக்கு ஃபயர் விடணும் எவனுக்கு ஃபயர் விடக்கூடாதுன்னே தெரியாம ஃபயர் விட்டுருக்கானுங்க. அது கூட பரவாயில்ல. அது நாம் தமிழர் மாதிரி ஆயிட்டானுங்க. தெலுங்கு மினிஸ்டர் போட்டனால தெலுங்கு எல்லாத்துக்கும் தாராவாத்து கொடுக்குதுங்கிறாங்க. இவங்கள என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. கொஞ்ச நாள்ல நாம் தமிழர் இவங்க பிஜேபி 3 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு நல்லா திமுக ஜாலியா திரிவானுங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயம் முரளி ப்ரோ. அந்த லெதர் கம்பெனி சைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்ட்டு போனாங்க. இதாவது பரவாயில்ல, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டோம். இல்லையா எனக்கு புரியல. இப்ப நம்ம வந்து 4 மினிஸ்டர் பதவியேற்று ஒரு 2-3 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள மீட்டிங் நடத்தி ராயல் என்ஃபீல்டு வந்து ஒத்து வராம அப்படி போயிருவாங்களா என்ன? எனக்கு புரியல பேசுறது. அதெல்லாம் போவாங்கங்க. ஊபி உலகத்துல எல்லாமே, அதாவது ஊபி உலகம் எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்ல, அந்த நம்ம அந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த அப்படியே ஃபிளைட் வந்து காத்துல பறக்கிற மாதிரி எல்லாம் வந்து அப்படியே படுத்துக்கிட்டே இந்த எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்றானுங்க. அவனுக்கு உலகத்துல எல்லாம் சாத்தியமே. ஏன்னா தலைவரும் அப்படி இருக்கான் பாத்தீங்களா, என்ன சொன்னாலும் நம்புறான். வேற என்ன? ஆமா அந்த ஹிந்து ஆர்டிகல் ரெடி பண்ண சொன்னது இவனுக்கு தான். இவங்க கையில தான் இதுக்கு இப்ப ஹிந்துவோட இது கண்ட்ரோல், லீடர் கண்ட்ரோல். அந்த ஆர்டிகல்ல இவங்களே எழுதி வீடியோவா போட்டு இவங்களே அதுக்கு ஆர்காசம் படுத்துக்கிறாங்க. யாரா நீங்க? எனக்கு புரியல. இல்ல அதான் சொல்றேன், அவரே நம்ப போது ஒரு திமுக காரரு இப்ப முக்காவாசி அவங்க எப்படி ஆயிட்டானுங்கன்னா, இல்ல கொஞ்சம் சுயமா புத்தி வச்சு யூஸ் பண்ணி யோசிக்கிறோம்னா, நான் தலைவனே ஒத்துக்கிட்டான்டா, அப்ப இதான்டா உண்மைன்ட்டு போயிட்டான். அங்க எனக்கு தெரிஞ்சு பாவம் கனிமொழி அவங்க பேசுறதுல 1% இவனுங்க காது கொடுத்தானுங்க. கொஞ்சமாவது சுயமரியாதையோட வாழ்வானுங்க. அவங்க இன்னைக்கு கூட கரெக்டா பேசிருக்காங்க. கூட்டணி எல்லாம் இந்த மாதிரி நம்ப முடியாது, நம்ம பார்த்து அது முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கரெக்டா தான் பேசிருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்கள முடிவெடுக்க விட மாட்டாங்க கடைசியில. குழி தோண்டி புதைக்கிறது முடிவு பண்ணிட்டானுங்க உங்களுக்கு. கடைசி வரைக்கும் இவனுங்க போட்டோவையும் பில்டிங்கையும் எனக்கு ஒண்ணு புரியல ப்ரோ. அரசாங்க காசுல கட்டின கட்டடத்துல இவனுங்களுக்கு என்ன எரியுதா? யாரு போட்டோவை எங்க வைக்கணும்ன்றது கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு. உனக்கு எங்க எரியுது? சரி அடி ப்ரோ, அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் புகார் அளிப்பதற்கு 1 லட்சம் பரிசு தமிழக அரசு அறிவிக்கணும் இருக்கானுங்க. அது போட்டு அவங்களே போட்டுருப்பாங்க சும்மா. அதெல்லாம் வந்து இவனுங்க நம்ம இந்த மாதிரி அதீத யோசனைகள்லாம் இவனுக்கு தான் ப்ரோ வரும். நம்ம எதிர்கட்சியில உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும். கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இந்த மாதிரிலாம் படிக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். இல்ல இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனையா இருக்கு, இது வந்து ரொம்ப டெப்த் ஆகணும் யோசிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்குத்தனமான ஐடியாலாம் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் யோசிப்பான். ஒரே ஒருத்தன் இல்ல, ஒரு கூட்டம் யோசிக்கும். ஒரு கூட்டம். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க. இருங்க, அதை புதுப்பிக்கிறது பேசுங்க. பாலு பேசுங்க. பாலு ப்ரோ எனக்கு ஒரு டவுட்னா, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ்.
அந்த பிடிஆர் ஏதோ போஸ்ட் போட்டிருந்தாங்க ப்ரோ. அதில் பார்த்தா முஸ்தபாவோட ஒய்ஃப் பண்ணுன்றது தப்பாக இருக்குன்னாங்க. சரி நான் சும்மா பழைய பழைய அஃபிடவிட்டை என்னோட அப்லோட் பண்ணுவாங்கல்ல, பழசு எடுத்து கேட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அக்செப்ட் பண்ணதுலேயே பேன் நம்பர் வந்து 9 டிஜிட் தான் இருக்கு. அதனால அது இஷ்யூ வருமா? புரியுது நல்லா சொல்லுங்க. முஸ்தபா அஃபிடவிட் கொடுத்துருக்காருல்ல, அதில் வந்து பேன் வந்து 9 டிஜிட் தான் இருக்கு. அதனால இதுக்கு இஷ்யூ வருமா? எலெக்ஷனே முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேற இல்ல ப்ரோ, எலெக்ஷன் நீ இல்ல இவர் எங்க இருந்து அந்த டேட்டாவை எடுக்கிறாருன்னு தெரியல. நீங்களாம் டவுன்லோட், ஏன்னா நடுவில் டாக்குமெண்ட்டை சும்மா அப்படி குத்து மதிப்பா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு நம்ம 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 எதிர்கட்சியா இருக்கவனுங்க அதீத மூளை படைச்சவனுங்க. அதாவது ஓப்பனிங் டேட்டோ க்ளோஸ் டேட்டோ மாத்தி போட்ட மாதிரி எதையாவது போட்டிருப்பானுங்க. திரும்பி சொல்றேன், போய் பார்த்தேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணீங்களா? ஆமா, டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். இல்ல அப்ப இவங்க போடுற ஸ்கிரீன்ஷாட் மாடி மாடி எடிட் பண்ணுவாங்கன்னு தெரியும், அதனால நம்புறது இல்ல. இல்ல வெரிஃபை பண்ணி அவ்வளவு பார்த்துட்டு அறிவில்லாதவன அவன் பார்த்தவன்னா வெரிஃபை பண்ணவங்களும் அவ்வளவு அறிவுதான் ஆகலாங்களா? என்ன ப்ரோ நீங்க அப்ரூவ் பண்ணிட்டான் பாலு, இனிமே அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவனே தான் அப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இஷ்யூ. இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆட்கள் வேற லெவல்ல இருக்கீங்கயா. எதனாலும் உண்மையிலே சீரியஸா எடுத்துக்கிட்டு அது போய் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வெரிஃபை பண்ணி. இங்கெல்லாம் ஒருத்தர் பேன் கார்டே இல்லாம ஒரு நிறுவனமே நடத்திட்டு இருக்காரு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனா ப்ரோ இது வரைக்கும் நீங்க நான் வந்து இது மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்ட்ரீம்ல ஐ மீன் என்னுடைய காலகட்ட அரசியல் புரிதலான வந்த பிறகு இந்த காலகட்டத்துல மிக பெரும் தலைவர்கள் தோத்து நான் பார்த்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க இது மாதிரிலாம் பார்த்திருக்கீங்களா? ஜெயலலிதா தோக்கும் போது எப்படி உணர்ந்திருப்பாங்க? இதே மாதிரிதான் உணர்ந்து ஏதாவது பெனாத்திக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல அவங்க கொஞ்சம் தெளிவா செயல்பட்டாங்களா? யாராவது கொஞ்சம் சீனியர்ஸ் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ப்ரோ. டியூட் இருக்காரு, கீழே ரமணமூர்த்தி இருக்காங்க. டூட் ப்ரோ இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, எங்களுக்கு கொஞ்சம் என்லைட் பண்ணுங்க. இல்ல அது எல்லாருமே தோத்துருக்காங்க. காமராஜர் தோத்துருக்காரு, கலைஞர் ஒருத்தர் தான் தோத்தது இல்ல, மற்றபடி எல்லாருமே தோத்துருக்காங்க. ஆனா இப்படி யாரும் ஒப்பாரி வச்சு நான் பார்த்தது இல்ல. நான் போறேன் ஒப்பாரி வச்சு நான் பார்த்ததே இல்ல. காலகட்டத்துலதான் வந்து காமராஜர் 10 வருஷம் தோத்துருப்பாங்க. அதெல்லாம் பத்தி எப்படி அவங்க தோத்தாங்க, அவங்க நிலைமை இப்ப என்னன்னு இல்ல தாலிப் ஜெயலலிதா அம்மா தோத்த பின்னாடி என்ன தெரியுமா பண்ணாங்க? எவனும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி வாயில தான் பிளாஸ்டர் போட்டு விட்டாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் எவனும் வாயை திறக்கல. உங்களுக்கு ஆமா இருங்க, ரமணபுத்திர ஒரிஜினல் டிஎம்கே காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. கோபிநாத் பேசுங்க. கோபிநாத், நான் டிஎம்கேனா இல்லங்க, ஒரிஜினல் டிஎம்கே இல்ல நீங்க அவங்க ஒரிஜினல் டிஎம்கே மாதிரி தானே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க, அதனால சொன்னேன். சொல்லுங்க கோபிநாத், சொல்லுங்க. நான் உண்மையா இருக்கிறத சொல்றேன். டிஎம்கே நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்லண்ணே, திமுக காரன் எப்பவுமே திமுக சொல்லிக்க மாட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். சரி சொல்லுங்க. டிஎம்கே கிடையாது. இங்க ஒருத்தர் வந்து சொல்லி இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது நான் ஒரு தகவல் பார்த்தேன். அந்த எடிட்டர்னு, அது எடிட்டரா இதுன்னு தெரியாது, பட் அந்த க்ளோசிங் டேட் ஓபன் டேட் வந்து என்னன்னா, டெண்டர் வந்து அது எப்படி நடக்கும்னா, டெண்டர் வந்து இப்ப பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. டெண்டர் அப்ளை பண்றது இல்ல, ஒரு நிமிஷம் கோபி, நான் சொல்லிடுறேன், கிளாரிஃபை பண்ணிடுறேன். அவன் போட்டது எடிட்டடு, ஆனா அந்த டெண்டர் உண்மைதான். இது மக்கள் இவங்க அரப்போர் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போயிட்டு உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போன உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த டெண்டரை. ஓகேவா? அவங்க இன்ஃபர்மேஷனுக்கு அதுக்கு டீடைல் சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த ஓப்பனிங் க்ளோசிங் பத்தி நீங்க சொன்னது வந்து அது அப்படி கிடையாது. அது என்னன்னா, ஓப்பனிங் டேட் வந்து க்ளோசிங் டேட்னு எது கொடுக்குறாங்கன்னா, நம்ம அப்ளை பண்றது க்ளோசிங் டேட். ஓப்பனிங் டேட்ன்றது கவர்மெண்ட் வந்து அந்த டெண்டர் ஓபன் பண்ணி பார்க்கும், அந்த டைம் தான் ஓப்பனிங் டைம். ஸோ அது வந்து நீங்க கான்ட்ராக்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எடிட்டர்னு போட்டுருந்தீங்க இல்லையா, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது. லாஜிக்கே புரியல. அதாவது டெண்டர் க்ளோஸ் இல்ல அவரு ஆமா இல்ல இப்ப டெண்டர் பிட் பண்றது வந்து க்ளோஸ் ஆயிடும் ஆடிபி. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஓபன் பண்றது 1 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும் அது. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஓகே கோபி. முரளி ப்ரோ கேன்சல் ஆயிடுச்சு, அதோட ஸ்கிரீன்ஷாட் கேன்சல் ஆயிடுச்சு. அது ஏகே போட்டாரு, இப்பதான் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு டிஎம் பண்ணாரு. ஏகே தான் டிஎம் பண்ணாரு. ஓகே. அது எப்படி எடிட்டடா இப்ப இல்லையா அது உண்மையா?
உண்மைதாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அறப்போர் வந்து இல்ல கவர்மெண்ட் கிட்ட ப்ரோ கொண்டு 3 மணி போனோம்னு 4 கேன்சல் மணியே பண்ணிட்டாங்க. கேக்குறோம் நம்ம. 3 மணி 4 மணியே. நம்மளும் அது தெரியல, அது தெரிஞ்சுக்கணும்ல. தெரியல. அது இவன் சொல்ற மாதிரி டீடைலா இருந்தா கண்டிப்பா இருக்கு. நாங்க என்ன டெண்டரா போட்டுட்டு இருந்தோம் தெரியல. கோபிநாத் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கேன்சல், எடிட்டர் கிடையாது. ஆமா, நான் சொல்றதாங்க உண்மை. இல்ல நீங்க அந்த டெண்டர் வெப்சைட்ல போய் பாருங்க. அதுலயே உங்களுக்கு எல்லா டெண்டருமே க்ளோசிங் டேட்ன்றது வந்து பிட் பண்றது க்ளோசிங் டேட். அது ஓகே ஓப்பனிங் ஓகே டேட் ஓகே கவர்மெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தது அந்த ஓப்பனிங் டேட். ஓகேங்க ஓகே. அதை விட பேக் டு பெவிலியன் அவங்க என்ன பண்ணாங்க டூடு? அப்ப ஜெயலலிதா தோத்த பின்னாடி எல்லா கட்சிக்காரங்களும் என்ன சொன்னாங்க? அதிமுக தொண்டர்கள் வருத்தப்பட வேண்டாம், தலைமைதான் தவறு செய்திருக்கிறது, தொண்டர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வைகோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எல்லா கட்சிக்காரங்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது அந்த தொண்டர்களை பத்தி யாரும் திட்டாதீங்க, யாரும் அந்த தொண்டரை பத்தி எதுவும் பேசாதீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு. அந்த மாதிரி இப்ப யாருமே கொடுக்கல. இல்ல 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 அவர் சொல்ல வராரு. அதை அந்த மாதிரி இப்ப நம்ம யாரும் சொல்லல. இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் விஜில். நான் என்ன சொல்றேன்னாக்க அந்த மாதிரி இன்னைக்கு யாரும் சொல்லல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்குள்ள பேப்பர் எடுத்துப்பாரு. ரொம்ப நாள்லாம் ஆகல. 1996 2001 பேப்பர் எடுத்துப்பாரு. அதிமுக தலைவரை மட்டும் திட்டுங்க, தொண்டர்களை திட்டாதீங்க, தொண்டர்கள் நல்லவங்க, அவங்களை அரவணைச்சு போங்கன்னு சொல்லி உலகமே சொன்னுச்சு. உலகமேனா இன்க்ளூடிங் டிஎம்கே, திமுகவும் சொன்னுச்சு, மதிமுகவும் சொன்னுச்சு, எல்லாரும் சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திமுக தோத்து இருக்குது. வேற கட்சிகள் எதுவும் அப்படி சொல்லலைங்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட தெளிவா புரிஞ்சுக்க விஜிலாண்டே. சும்மா காங்கிரஸுக்கு சொல்லணுங்கிறத சொல்ல வேணாம். புரியுதா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தோத்த காங்கிரஸ பத்தி என்கிட்ட பேசாதீங்கண்ணா. விஜில் முடிக்க விடு விஜில். விஜில் ஒரு விஷயம் முடிச்ச பிறகு கவுண்டர் போடு. அதுக்கு இன்னொன்னு, தோத்த பின்னாடி 1.5 வருஷம் எவனும் எதுவும் பேச விடாது, வாய்க்கு பூட்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் எவனும் எதுவுமே பேசல. இப்ப அந்த சூழ்நிலையும் கிடையாது. தோத்த பின்னாடி ஆளுக்கு ஒருத்தன் ஒவ்வொரு பக்கமும் வளர்றான். ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சிட்டாங்கிறான், இன்னொருத்தன் வந்து ட்விட்டர்ல ஜெயிச்சிட்டாங்கிறான், இன்னொருத்தன் ரீல்ல ஜெயிச்சிட்டாங்கிறான். புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தன் வேற என்னமோ சொல்றாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் அப்ப பர்மிஷன் கிடையாது ஜெயலலிதா கிட்ட. வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள வரணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுதான் நடந்தது அப்ப. ஏன்னா ஹிஸ்டரி தெரியாதுன்னு சொல்லி கேட்டதுனால நான் சொல்லிட்டேன். நன்றி. சூப்பர். பாருங்க, அப்பெல்லாம் அரசியல் தலைவர்களா இருந்திருக்காங்க. இப்பதான் ஜென்சியா மாறுறேன், வைப் பண்றேன்ட்டு கண்டதை பணாத்தி திட்டுறானுங்க. கரெக்டா ப்ரோ? என்னால எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதாவெல்லாம் பேசும்போது இவனுங்க பண்ண கொடுமையினால அமைதியா இருக்கிறது. நான் பண்ற இல்ல, ஜெயலலிதா மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையே அது எவ்வளவு வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா இல்ல. அவ்வளவுதான். தோத்துட்டுன்றது ஒரு எம்பாரஸ்மெண்ட். அது ஏன் ஒண்ணுதான். ஒரு நிமிஷம் ஜேவி அவங்க இறந்துட்டாங்க. இறந்தவங்களை பத்தி அந்த அளவா வந்து நம்ம வந்து அவதூறு பரப்பக்கூடாது. ஒரு பொண்ணுனாக்க எந்த ஒரு மனுஷனும் ஆம்பளைங்கிற மாதிரி ஒரு கழுசடை புத்தி இருக்கும். அவனோட பார்வை எங்க போகணும் உங்களுக்கு தெரியும் பொம்பளைய பார்க்கும்போது. ஆனா நீ எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் சரி, என் காலத்தான் பார்க்கணும் எல்லாத்தையும் அடிமையா வச்சிருந்தது அந்த அம்மா. உயிரோட இருக்க வரைக்கும் அதை அந்த அம்மாவை ஏற்றி யாரும் ஏதாவது பேச முடியல. புரியுதா உங்களுக்கு? செத்து போன முன்னாடி எவனாலும் எதுனாலும் பேசலாம். இத்தனைக்கும் A1 A2 A3ங்கிறது கூட அந்த அம்மா செத்த முன்னாடி தான் பேச ஆரம்பிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண், அதாவது இந்த பெண்ணு புண்ணு அதெல்லாம் தேவையில்ல. முதலமைச்சர் A1 இருந்தாங்களா இல்லையா? என்ன நீங்க ஜெயலலிதா வந்து ஏதோ ஜெயலலிதா கேடுகட்டவே இருந்துட்டு போட்டு வச்சலாண்டி. அதே ஜெயலலிதாவை சேலையை அவுத்து பார்த்தவனுங்க. இருங்க காய்ஸ், நான் முடிச்சிடுறேன். இருங்க ரமணமூர்த்தி நான் பொங்க. என்ன ஜெயலலிதாவை ஏதோ பெரிய அக்கா இசைப்பிரியாவும் அங்கேயே கேப்டன் அங்கேயே கொஞ்சம் மாரி பேசினுக்கிறீங்க. ஜெயலலிதா இஸ் கால்ட் பொலிட்டிஷியன் and she's a A1, convicted A1. அவ்வளவுதான். நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க என்ன ஜெயலலிதாவோட வரலாறு பேசுவோமா? இங்க கலைஞர் வந்து ஊழலை தவிர்த்துட்டு கருணாநிதி அயோக்கியம் தான். அதுக்குன்னு ஜெயலலிதா நல்லவங்க கிடையாது. ஜெயலலிதா யோக்கியம் கிடையாது. அந்த அம்மா சேலையை ஊத்து கருணாநிதி அயோக்கியம் தான். அதுக்குன்னு ஜெயலலிதாவை நீங்க எத்தனை வந்து புனித தட்டுல வச்சு ஒரு நல்ல பின்பம். ஜெயலலிதாவை ஏத்துக்கல விஜலாண்டி. ஆனா ஒரு லேடி வந்ததையும் சேலையை அவுத்து பாக்கலாங்கிற திமுக எண்ணத்தை நான் அது தப்புதான். வைக்கல. A1 இல்லைன்னு சொல்லல விஜலாண்டி. நீ வந்து எப்ப பார்த்தாலும் டைவர்ட் பண்ணவே ட்ரை பண்ற. யாரு இங்க ஜெயலலிதா A1 இல்லைன்னு சொல்லல. ஜெயலலிதா உத்தாபுரம்னு சொல்லல. ஜெயலலிதா வந்து புனிதர்னு சொல்லல. சொல்லாத ஒண்ணு சொன்னதா நீ சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தது சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.
இல்ல நம்ம நண்பர் சொன்னார் இல்லையா, அது ஆளுமைன்னு, அதுக்காக வந்த பாயிண்ட் தான். நானும் அந்த ஆளுமை கீழுமை எல்லாம் கிடையாது. அதுக்காக அதை சொல்லதான் நான் மேல வந்தேன். அதெல்லாம் நானும் ஒத்துக்க மாட்டேன். என்ன ஆர்டிபி உங்க சாரி ஜேவி நைட் உங்க அண்ணன் வருவாரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் பாத்துக்கங்க. என்னங்க இல்லங்க நீங்க நான் கருணாநிதி ஒரு ஆளுமையா ஒரு ஒரு ஒத்துக்கிறீங்களா? ஃப்ளோல போகும்போது வந்துருச்சுங்க. நான் என்ன யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஆஸ்பெக்ட் என்ன, டயர் வாட வருது, இல்ல சரி நான் வராது நான் என்னுடைய அப்படின்னா. ஆஸ்பெக்ட சொல்றேனே. தோத்துட்டாங்க. ஒரு ப்ராமினன்ட் லீடர். சரி, நான் என்னுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட் வேணா தப்பா இருந்திருக்கலாம். அதை நான் பின் நான் நான் அதை 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 யூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. பட் ஒரு ப்ராமினன்ட் லீடரு. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய லீடர் தோக்கும் போது அவங்க எப்படி அந்த இதை கையாளுறாங்க, அந்த தோல்வியை கையாளுறாங்க, எப்படி அதை வச்சு. அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல ஜேவி. நான் இப்ப என்ன சொல்ல வரேனாக்க, நீங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறது டிஎம்கேங்கிற பார்ட்டி. இன்னைக்கு ஏடிஎம்கே கிடையாது. நான் உங்களுக்கு வெரி தெளிவா புரிய வைக்கிறேன். ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு தோத்த பின்னாடி, டிஎம்கே என்ன பண்ணுச்சு நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அரசியல் நீங்க ரமணமூர்த்தி அண்ணா, நான் இங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. யார் யார் என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணுச்சு, திமுக என்ன பண்ணுச்சு, எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லாதயா. கம்முன்னு இருந்தவரை ரமணமூர்த்தி அண்ணன் கிட்ட கேட்டா தெரியும்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டாரு ஆர்டிபி. இப்ப கூப்பிட்டு அவர்கிட்ட பாடம் எடுக்காதீங்கன்னா என்ன சொல்றது? புரியுதா உனக்கு? அதே மாதிரி உங்களுக்கு திமுக சொல்றேன். திமுக தோத்தப்ப என்ன பண்ணாங்கன்னாக்கா, முதல் தடவை தோத்தப்ப என்ன பண்ணாங்கன்னாக்கா, தமிழர்கள் திராணியற்றவர்கள், தகுதியற்றவர்கள், அவர்களுக்கு சிந்திக்கும் திறமை கம்மியாயிருச்சு, தமிழர்களுக்கு எப்ப பார்த்தாலும் உணர்வை ஊட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா களிமண் ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்துச்சு முரசொலியா. இது முதல் தடவை அவங்க தோத்தப்ப. ரெண்டாவது தடவை தோத்தப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க அந்த அரசை தேர்ந்தெடுக்கலாம், அது அவங்க தலைவலின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசினாங்க. பட் இந்த தடவை என்ன பேசுறாங்க, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு கட்சிகளோட டிஃபரெண்ட் உங்களுக்கு வெரி கிளியரா நான் டிஃபைன் பண்றேன். ஒன்னு ஜெயலலிதா இருந்த அதிமுக, ரெண்டாவது கருணாநிதி இருந்த திமுக. இது ரெண்டையும் நான் உங்களுக்கு தெளிவா பண்றேன். கருணாநிதி அவர்கள் இருந்த திமுக தோக்கும் போது மக்கள் மேல பழிய போடுவாங்க, மக்களுக்கு அறிவில்லாத மாதிரியும், மக்கள் தன்னோட அதிர்ஷ்டத்தை தொலைச்சிட்ட மாதிரியும், மக்கள் இனிமே கஷ்டப்பட போற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே சைட்ல இருந்து எப்படின்னாக்க, எவனும் பேச விடாது, வாய மூடிட்டு இருக்கணும். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும் வரை அப்படிதான். ஏன்னா அவங்க அம்மா தான், என்னோட வயசுல மூத்தவங்க, அவங்க அம்மான்னு தான் கூப்பிடணும். அதான் பரவாயில்ல. அவங்க உயிரோடு இருக்கும் வரை எந்த ஆண்மகனும் அவரை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. அவர் இறந்த பின்பு அவரை தூற்ற ஆரம்பித்தார்கள். இது வரலாறு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க கலைஞரை பத்தி பேசலாம், ஜெயலலிதாவை பத்தி பேசலாம், அது வேற விஷயம். உயிரோடு இருந்தப்ப கலைஞரை பத்தி நிறைய தூத்துனாங்க. ஆனா உயிரோடு இருந்தப்ப ஜெயலலிதா பத்தி அதிகமா தூத்தல. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அந்த பயத்தை உருவாக்கி வச்சிருந்தது. ஆளுமைங்கிறது நான் ஒரு தவறான சொல்லாடலா நான் பேசிட்டேன். ஆளுமை கிடையாது, ஒரு பயத்தை ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒரு சர்வாதிகாரி மாதிரி அவங்க அதுல இருந்தாங்கன்னு பெருமைப்படுறதுக்கு எல்லாம் சொல்லலாம். ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடுங்க. அது ஒருத்த பயம் ஒரு ஆள். இப்ப நாளைக்கு நீங்க சிஎம் ஆகி எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல பெருமைப்படுறதுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதை பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த டாபிக் விடுங்க, வேற எதனா பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் சொன்னேன் இந்த டாபிக் எடுத்த பர்பஸ் என்னன்னா, ஒரு தோல்வியை எப்படி ஒரு தலைவர்களும் கையாளன்னு இருக்காங்க. ஏன்னா இப்ப நமக்கு இதான ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தலைவரை தோத்து பாக்குறோம், அதை ஒட்டி இவனுங்களுடைய செயல்பாடுகள், இவனுங்க ரியாக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப அன்யூஷுவலா இருக்க மாதிரி ஒரு இதா இருந்தது. அவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஓகே. ஒன் மோர் திங், இதாவது பரவாயில்ல ஆர்டிபி. கருணாநிதி இதெல்லாம் சோத்தால் அடித்த பிண்டங்கள்லாம் எழுதியிருக்காரு கருணாநிதி. அச்சோ ப்ரோ, நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ, அந்த சோத்தால் அடித்த பிண்டங்கள்லாம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியலங்க. அதுல என்னதாங்க இருக்கு அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷன் உணர்வு இல்லாமல் உயிர் இல்லாம செத்து போன பின்னாடி பிண்டமா வச்சு சாமி கும்பிடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு சமம் மக்கள் சொல்லி அந்த எழுதினாரு. ஏன்னா இதுவும் டிஃபைன்டு பாலிடிக்ஸ். ஒரு தரப்பு ஒரு சாரார் கருணாநிதி பத்தி பேச மாட்டாங்க, இன்னொரு சாரார் ஜெயலலிதா பத்தி பேச மாட்டாங்க. ரெண்ட பத்தியும் பேசுறாங்க பாத்தீங்களா, அவனை ஈஸியா அடிக்கலாம் சொல்லி அடிப்பாங்க. இன்னொன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் இல்லன்னு. காங்கிரஸ் எல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா திமுக முதல்ல கூப்பிடுறது காங்கிரஸ் தான் கூட்டணி கூப்பிடும். காங்கிரஸ் எல்லாம் ஒத்துக்கலாம். பிஜேபி வெளியே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதிமுக காங்கிரஸ் தான் கூப்பிடும். காங்கிரஸ் இல்ல ஒத்துக்கலாம். தாவேகா முதல்ல கூப்பிட்ட கட்சி காங்கிரஸ் தான். இல்லாத ஒரு கட்சி, அறிவற்ற ஒரு கட்சி, அழிந்து போன ஒரு கட்சி, ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி, ஆனால் அனைவரும் கூப்பிடும் கட்சி காங்கிரஸ் கட்சி. புரியுதா உங்களுக்கு? இதுதான் காங்கிரஸோட மெயின் பாயிண்ட். இது அழிந்து போன கட்சி, ஒண்ணுக்கும் உதவாத கட்சி, ₹1 பிரயோஜனம் இல்லாத கட்சி, அடுத்த தோல்ல சவார் பண்ற கட்சி. ஆனால் அந்த கட்சி தான் எல்லா தாளையும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல
எல்லா கட்சியும் ப்ரிஃபர் பண்ற ஃபர்ஸ்ட் கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கட்சி பிஜேபியை தவிர மற்ற எவன் கூட கூட்டணி போகும். ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு அதிமுகவும் இருக்கே தவிர திமுக தாவேக கூட கூட்டணி போக முடியாது. அதிமுக தாவேக கூட கூட்டணி போகுமா இல்லையா தெரியாது. ஆனா காங்கிரஸ் ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளோடும் கூட்டணி போக முடியும். எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது சரி ப்ரோ, அதுக்கு நீங்க பேர் நிறைய தான் சொல்றீங்க. பாலிடிக்ஸ். எனக்கு இன்னும் அந்த சோற்றால் எடுத்த பிண்டங்களே நீங்க சொன்னது ஃபுல்லா புரியல. அதாவது நம்மள எல்லாம் வந்து நீங்க எல்லாம் ஒரு எப்படி சொல்ற ஒரு 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 டெட் பாடிக்கு ஈக்குவலண்டா பாக்குறாரா மக்களை, இல்ல என்ன? எனக்கு அது இன்னும் அவ்வளவுதான். இல்ல ஆர்டிபி ப்ரோ, ப்ரோ. அது வந்து எப்படின்னா அந்த ஊர் பக்கம்லாம் போயிருக்கீங்களான்னு தெரியல. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க செத்தவங்கள வச்சு இந்த சோறுலாம் வாய்க்கிறதுக்கு முன்னாடி போடுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. இல்ல அதுக்கும் தோத்து போனதுக்கு என்ன ப்ரோ அதத்தான் சம்பந்தம்? சொல்றாரு. நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்றாரு அவரு, செத்தவங்க வாக்கேஸ் போட்டு அந்த மாதிரிதான் நீங்க உருப்பிட மாட்டீங்கடா சொல்றதுக்கான ஒரு இன்னொரு வார்த்தைங்க அது. சோற்றால் அடிக்க பிண்டங்கம்னா நீங்க உருப்பிட மாட்டீங்க, இனிமே உங்க லைஃப் அவ்வளவுதான் சொல்றதுதான் அது. வித்தியாசமானதா இருக்கு. இன்னைக்கும் திமுக காரங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல சொல்லுவான் மக்களுக்கு மரியாதை இல்லம்மா, இன்னொரு இடத்துல மக்களுக்கு புத்தி இல்லம்மா, இன்னொரு இடத்துல மக்கள் சோறு போட்டு உப்பு திங்கிறானாம்மா, இன்னொருத்தர் சொல்லுவா நீ சட்டி போட்டு இருக்கிறதே என்னாலதான்மா. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் எதுக்காகனாக்க அரசியல் படிப்புல வந்து ஒரு கட்சி இப்படி இருக்கு, ஒரு கட்சி அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அதே போல வந்து இன்னைக்கு உங்களுக்கு இன்னொன்னு சொல்றவங்களுக்கு இடஒதுக்கீடு அந்த ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீடு சொல்றாங்க. 1100 கதையை விடுவாங்க. இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் சாசனப்படி உறுதிப்படுத்தி கொடுத்தவர் வந்து ஜெயலலிதா தான். அதனால அப்படி ஆனிச்சு, இதனால அப்படி ஆனிச்சு, நாங்க பண்றதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி உருட்டலாமே தவிர இவங்க நீட்டா உருட்டுனாங்க பாத்தீங்களா? பண்ணித்தரேன் இது நாள் வரைக்கும் பண்ணல பாத்தீங்களா? அந்த மாதிரி உருட்டி இடஒதுக்கீடு இல்லாம பண்ணிருப்பாங்க. அந்த ஜெயலலிதா கொஞ்சம் இரும்புக்காரன் கொண்டு அது பண்ணதுனாலதான் வந்துச்சு. அரசியல்ல வந்து அந்த இடஒதுக்கீடு நமக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டது ஜெயலலிதாவால். அதனாலதான் வீரமணி அவர்கள், திராவிடர் கழகத்தின் வீரமணி அவர்கள், புரியுதுங்களா உங்களுக்கு, திருமாவளவனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் சமூக நீதி காத்த வீரங்கனையும் பட்டம் கொடுத்தாங்க. அப்படி பட்டம் கொடுத்தது தப்புனா அப்ப திராவிடர் கழகமும் தப்பு, விடுதலை சிறுத்தைகளும் தப்பு, எல்லாம் தப்பு. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தவங்க அரசியல்வாதிகள் எல்லாமே பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். மைனஸை மட்டும் பார்த்துக்கிட்டு பிளஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்க கூடாது. ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா பண்ணாங்க, அவங்களால தான் நடந்துச்சுன்னா ஆமா அவங்களால தான் நடந்துச்சு, அதை ஏத்துக்கணும் நம்ம. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இடஒதுக்கீடுக்கான காரணம் ஜெயலலிதா, வேற யாரும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவங்களாலதான் நமக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அதையும் நம்ம மறந்துட்டு அவங்க இப்படி அவங்க இப்படின்னு பேச முடியாது. திமுகவும் போராடுனுச்சு, எல்லாரும் போராடினாங்க. ஆனா சட்டப்படுத்தினது ஜெயலலிதா தான். அதாவது நீங்க ஒரு சட்டமோ ஒரு விஷயமோ டேக்கி கிரண்டடா கொடுக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில வந்து போராட்டம்லாம் நடந்திருக்கும். அதுக்கு வந்து ரெஸ்பான்சிவா அன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்காக நீ பண்ணியிருப்பாங்க. கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் யாரும் சரி அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் அந்த கொடுக்கணும் விருப்பம்லாம் கிடையாது. அன்னைக்குள்ள சிச்சுவேஷன் தான் வந்து தீர்மானிக்குது. இதே ஜெயலலிதா தான் வந்து நீ வந்து பஞ்சமீனம் கேட்டப்போ போராட்டம் பண்ணதுக்கு ஷூட்டிங் பண்ணுது. நீ வந்து சும்மா அவங்க வந்து அவங்க பண்ணிட்டாங்க பெரிய ஆளு வெறுமனே அவங்க பண்ணணும் அவங்களுக்கு எல்லாம் அவசியம் கிடையாது. ஏதாவது போராட்டம் அன்னைக்குள்ள போராட்ட சுச்சுவேஷனு அதனால பண்ணியிருப்பாங்க. எந்த அரசோ எந்த அரசாங்கமோ எல்லாத்தையும் அவங்கதான் இதை உன்னோட காலத்தை பத்தி நான் பேசுறேன், உன்னோட காலத்தை பத்தி பேசுறேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் நீட்டுங்கிற பேச்ச தமிழ்நாட்டுல கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீட்டு முன்னாடி எல்லாம் பல மாநிலங்கள் வந்துருச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் நீட்டே கிடையாது தமிழ்நாட்டுல. அது செத்து போன தான் நீட்டுங்கிறது வந்துச்சு. ஏன்னாக்கா ஜெயலலிதா மிரட்டி அடுத்தவங்களை பார்த்து ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றிக்குவாங்க. திமுக மிரட்டி மந்திரி சபை வாங்கிக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திமுக எப்படி மிரட்டும்னா மந்திரி சபை வாங்கறதுக்கு மிரட்டும். ஜெயலலிதா இதை பண்ணி கூட அதை பண்ணி கூட மிரட்டுவாங்க. அதுலயும் அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு வேற ஒரு கணக்கில் இருக்கும், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து ரெண்டுமே மிரட்டல் தான், பிளாக்மெயில் தான். ஒரு பிளாக்மெயில வந்து இன்னொன்னு வரும், இந்த பிளாக்மெயில வந்து எனக்கு இத்தனை மினிஸ்டர் போஸ்ட் வேணும்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அங்க இலங்கை தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது கூட இங்க வந்து மந்திரி சபை போஸ்டுக்காக போராடி இருந்ததை பத்தி பேச மாட்டாங்க. அதை அப்படியே மறந்துடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? சீன்லயே இல்லாத ஜெயலலிதா பத்தி பேசுவாங்க. அன்னைக்கு 18 நடந்துட்டு இருக்கும் போது என்ன நடந்துட்டு இருந்தது, எது நடந்துட்டு இருந்தது, 4 மணி நேரம் உண்ணாவிரதம் யார் இருந்தா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, செத்து போன ஜெயலலிதா இல்லைன்னா இத்து போன காங்கிரஸ், இதுதான் அரசியலா இருக்குது இப்ப உங்களுக்கு. ஆஹா, இந்த ஸ்பேஸ்ல திருப்பி அந்த நோய் வந்துருச்சு, எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க.
இல்ல அது டயர் வேற ரொம்ப இல்ல வந்துட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நிறைய பேசிடுறாரு, மைண்டுக்குள்ள ப்ராசஸ் பண்றதுக்குள்ள அடுத்த கேள்வியை கேட்டுறீங்க. நீங்க டக்குன்னு அப்படியே கண்டினியூஷனோட பேசணுன்றீங்க. ஒரு ஃப்ளோ போயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. பிரியாணி வாங்கினேன்னு வச்சுங்களேன், ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும். பாதி பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் வேற யார்ட்ட பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், தப்புன்னு எங்கேயோ அப்புறம் அந்த நீங்க பாதி எங்கேயோ மீதி பிரியாணி ஏடிஎம்கே வேஸ்ட் ஆயிடும். காரணா மாறிட்டீங்களோன்னு தோணுது. அதுதான் அப்படிதான் இருக்கு. நைட் ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு நடக்கும். தோழர்களே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வேல்முருகன் 1975ல ஐயா சூப்பரா அந்த பேசுவார் அவரு. ஆமா வேல்முருகன் அவர் பாட்டெல்லாம் பேரு. பாடுவார் நடுவுல. அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த திமுக காரங்க இருப்பானுங்க, அவனுங்க ஏன் கொள்கைன்னு தெரியுமா? ஏன்னா அவனுங்க எல்லாம் காம கதையில கொள்கையை படிச்ச நாய்ங்க. அந்த மாதிரிதான். ஏன்னா ரமணமூர்த்தினா நீங்களாம் தம்பிண்ணா வான்கோழி இது படிச்சிருக்கீங்களா? தம்பி நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, கலைஞர் எழுதுன எதையுமே நான் படிக்க மாட்டேன். சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னாக்கா எங்க அப்பா கொஞ்சம் வந்து ஒரு தமிழ் மொழி மேல உள்ள ஒரு தீவிரவாத பற்று கொண்டவர் அவரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இந்த உலகத்துல எந்த நாயும் தமிழை வாழ வைக்கிறதுக்கு பிறக்கல. தமிழா பல நாய்கள் வாழும். அதில் சில நாய்கள் பெரிய வாழ்னாலும் சில நாய்கள் சின்ன. தமிழ் வந்து ஒரு கடவுளுக்கு ஒப்பானது. கடவுளை யாராலும் வாழ வைக்க முடியாது. கடவுளால் தான்